எதிரணி தலைவர் அவர்கள் இங்கே வந்தார். ஏறினால் ரயில், இறங்கினால் ஜெயில்னார். அது அப்ப சார், இப்ப போனா ஜெயில், போறதுக்குள்ள பெயில். அகிம்சையை பத்தி பேச வந்தவரு கத்தியை யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்றார் சார். காந்தி யார்? நான் அமெரிக்காவுக்கு போறேன்னு வச்சுங்க, நீ யாருன்னு கேட்டா நான் இந்தியன் அப்படின்னு சொல்வேன். எது இந்தியா அப்படின்னு கேட்டா காந்தி பிறந்தாரே அதான் இந்தியான்னு சொல்லுவேன். எனக்கு என் நாடு அடையாளம், என் நாட்டிற்கு காந்தி அடையாளம். அந்த அடையாளத்தை நாம் மெல்ல மெல்ல தொலைத்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் எங்கள் வாதம். சார் நீங்க யோசித்து பாருங்க சார், அந்த காலத்துல நம்ம ஜூக்கு போயிருக்கிறோம், மிருகங்கள்லாம் கூண்டுக்குள்ள இருப்போம், நம்ம வெளியே இருந்து டாடா காட்டுவோம். இப்ப வண்டலூருக்கு போங்க, மிருகங்கள்லாம் வெளியே இருக்குது, நம்மள ஒரு கூண்டு வண்டிக்குள்ள கூட்டிட்டு போறோம். அந்த காலத்துல வீட்டுல இருக்கும்போது பெண்கள் தலையை டைட்டா அப்படி இப்படி கலைஞ்சிருக்கும், வெளியே போனா டைட்டா வாரிடுவாங்க. இப்ப வீட்டுல இருக்கும்போது எல்லாம் டைட்டா வாரிடுது, ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா எல்லாம் தலை விரிச்சு போடுறது. அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் பையன் கோயிலுக்கு போய் பள்ளிக்கூடத்துக்கு போற எந்த வாதியாரும் என்ன திட்டக்கூடாது அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு போமா. இப்ப வாதியார் போய் எந்த பையனை என்ன குத்திடக்கூடாது வெடிடக்கூடாதுன்னு போறோம். அந்த காலத்துல ஒருத்தர் ஒரு காசு கேட்டா வேலை செய்யறதுக்கு சார் அவர் லஞ்சம் கேட்கிறார் சார்னுமா. இப்ப அவர்கிட்ட காசு கொடுத்தா கரெக்டா முச்சிடுவாருங்க. என்டையர் சொசைட்டியே மாறி இருக்கு சார். இந்த வேலையை இவன் சிறப்பா செய்வான், அந்த வேலையை இவன் சிறப்பா செய்வான் கூட மாறி போச்சு. நீங்க டிவில பாப்பீங்களே, ஸ்கூட்டர் ஓட்ட விளம்பரத்துக்கு பொம்பளை பிள்ளை வரா, பாத்ரூம் கழுவுறதுக்கு நம்மால் வரா, உங்க டாய்லெட் கிளீனா இருக்கா? இந்த பரபரப்பான சூழ்நிலையில காந்தி எடுபடுவாரா? இதான சார் கேள்வி. அப்ப வேற யார் தான் வரணும்ன்றீங்க? காந்தி யார்? ஆயுதம் இல்லாமல் அரசியல் நடத்தியவர், கலவரம் இல்லாமல் போராட்டம் நடத்தியவர். ஏன் காந்திய மகாத்மான்னு சொல்றோம் சார்? இப்போ நான் இந்த மீட்டிங்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பேன், ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு கண்ணாடி முன்னால திருப்பி ஒரு தடவை போய் நிப்பேன், அப்படி இப்படி பண்ணி கரெக்டா கிளம்பி இருக்கிறோமா. சில பெண்கள் கூட கிளம்பிட்டு அப்படி இப்படி பண்ணி ரொம்ப நேரம் கண்ணாடி முன்னால செக் பண்ணுவாங்க, ரீசெக் சரியா கிளம்பி இருக்கிறோமா. சில தாய்மார்கள் சமைச்சிட்டு அப்படி உள்ளங்கையில ஊத்து அப்படி நக்குவாங்க, ஏன் கரெக்டா சமைச்சிருக்கிறோமா. சில பேர் பூட்டை பிடிச்சு அப்படியே தொங்குவான், ஏன் கரெக்டா பூட்டி இருக்கிறோமா. இப்படி வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்துவிட்டு சரியா செஞ்சிருக்கிறோமா ரீசெக் பண்றாமே. ஆனா என்னைக்காவது சரியா வாழ்றோமான்னு நம்ம ரீசெக் பண்ணிருக்கோமா சார்? இல்ல. மகாத்மா காந்தி ஒவ்வொரு நாளும் தன் வாழ்க்கையை தற்பரிசோதனை செய்து கொண்டார். அந்த தற்பரிசோதனைகளின் தொகுப்பு தான் சத்திய சோதனை. ஒண்ணு வேணாம் சார், மகாத்மா காந்தியினுடைய அடிப்படை குணம் என்ன? தேசத்தை நேசித்தார், தேச மனிதர்களை நேசித்தார். படிச்சவெல்லாம் சேர்ந்து எவ்வளவு தீசிஸ் எழுதினீங்கனாலும் அதுக்கு மேல நிக்கிறது அடுத்தவனை நேசிக்கணுங்கிறது தான்டா. ஒண்ணு இல்ல சார், ஒரு வீட்டுல ஒரு திருடன் நைட்டு திருடுறதுக்கு அந்த காம்பவுண்ட் சோர் மேல அப்படி ஏறான். அப்படி ஏறும்போது உள்ள ஒரு நாய் நிக்குது. ஐயோ நாய் கொலைக்க போகுது நின்னுட்டான். ஆனா நாய் கம்முன்னு கொலைக்கவே இல்லை. சரி கொலைக்கல போலக்குதுன்னு அப்படி குதிச்சான். அப்பவும் நாய் கொலைக்கல. என்னடா கொலைக்கவே இல்லை, நடந்து 2 ஸ்டெப் போனான், கதை உடைக்க போனான். அப்ப இவனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, உள்ள திருடுற நேரத்தில் கொலைச்சிச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு எதுக்கு முன்னெச்சரிக்கையா 2 பிஸ்கெட்டை போடணும். அந்த பிஸ்கெட்டை போட்டான், நாய் கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் நாய் கிட்ட கேட்டான், டேய் நான் எட்டி பார்த்தா கொலைக்கல, உள்ள குதிச்சான் கொலைக்கல, கிட்ட வந்தான் கொலைக்கல, கதவு கிட்ட போனா கொலைக்கல, பிஸ்கெட் போட்டவன கொலைக்கிறிய ஏன்னு. அப்ப அந்த நாய் சொல்லிச்சான், இவ்வளவு நேரம் ஏதோ நீ உன் வேலையை பாக்குறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், சம்பந்தமே இல்லாத எனக்கு ஃப்ரீயா ஏதோ கொடுக்கறேன்னா ஏதோ தப்பு பண்ண போறேன்னு அர்த்தம். இந்த நாட்டில் இலவசமாக எதையாவது கொடுக்கறான்னு சொன்னா உன் தலையில மிளகா அரைக்க போறான்னு அர்த்தம். ஐயா அந்த நாய் எங்க இருந்தா சொல்லுங்க, நான் அதை வாங்கிக்கல. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த தேசத்தில் காந்தி எப்படி உணர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு கதை. திடீர்னு காந்தி மேலோகத்துல இருந்து வந்துட்டு என்ன பண்றாரு, எங்க போலாம், சரி டெல்லி குஜராத் எங்கெல்லாம் போலாம், ரயில்வே டிக்கெட் வாங்கிட்டார். டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயின்ல ஏறாரு. எல்லாரும் காந்தி மாதிரியே இருக்கான், அவரை மாதிரி கண்ணாடி போட்டிருக்கான், அவரை மாதிரி தடி போட்டிருக்கான். எல்லாம் என்ன மாதிரியே இருக்கீங்கன்னாரு. இப்ப இதான் ஃபேமஸ், சும்மா இருங்கன்ட்டான். அவர் 2-3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவனும் காந்தி மாதிரியே இருக்கான். என்னடா காந்தி மாதிரியே இருக்கான்னா, இதான் இப்ப ஃபேஷன் அப்படிங்கிறான். ஒருத்தர் பழம் வைக்க வரான், அவனும் காந்தி மாதிரியே இருக்கான். இவருக்கு ஒன்னும் புரியல, குழம்பி ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி பிளாட்ஃபார்ம்ல அந்த பெஞ்சில் அப்படியே படுத்துட்டார். அங்கிருந்து போலீஸ்காரன் தான், ஏந்திரு யாரு ஏந்திரு என்ன படுத்திருக்கேன். இல்ல நான் டிக்கெட் வச்சிருக்கேன் பாருங்க, ட்ரெயின்ல இருந்து பாதியில இறங்கிட்டேன். அவன் ஓ காந்தி பாபுஜி எப்ப இங்க வந்தீங்க? அவன் இப்ப காந்தி கேட்டார், டே இங்க எல்லா பையிலும் என்ன மாதிரியே தான் இருக்கான், நான் தான் ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிச்சேன்னா. அதுக்கு அவன் நீ மட்டும் தான் டிக்கெட் வச்சிருக்க. இந்த தேசம் டிக்கெட் எடுக்காத காந்திகளிடம் சிக்கி தவிக்கிறது, மறந்துடாதீங்க. காந்தி வேஷம் இங்கே வியாபாரமாயிருக்கிறது.
காந்தி கோஷம் இங்கே அரசியலா இருக்கிறது. ஆனால் இது இன்னும் காந்தி தேசமாக மாறவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு காந்தி இருந்தால் கூட ராட்டை சுற்றி இருக்க மாட்டார், இந்த மக்களை பார்த்து சாட்டை சுற்றி இருப்பார். ஏனென்றால் வெள்ளைக்காரனோடு அவரோடு அரசியல் நடத்த முடியும், இந்த கொள்ளைக்காரர்களால் அவரால் அரசியல் நடத்த முடியாது. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அதான் எங்க வாதம். வணக்கம்.